என் அன்பு தங்கமே, இப்போதெல்லாம் உன் மனம் நிலையில்லாமல் அங்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை இப்படியே இந்த அப்பனானவன் நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று உன் எண்ணத்தில் ஏதேதோ எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கின்றது. எங்கே போனாலும் கண்ணீர் மட்டும்தானே நாம் வடிக்கின்ற மாதிரி இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன பாவத்தை இழுத்துவிட்டோம்? நான் எனக்கான விஷயத்தை செய்தது என்ன தவறா? அதை தவறாக புரிந்து கொண்டல்லவா என்னை விட்டு எனக்கானவர், என் உயிரானவர் அங்கு பிரிந்து சென்று விட்டார் என்று உன் மனம் துடியாக துடித்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற கண்ணீரும் இந்த அப்பன் அறியாதது என நீ நினைக்கின்றாயா? அது எப்படி நான் பார்த்து கொண்டும் அமைதி காத்து கொள்வேன் என்று நினைக்கின்றாய்? இப்பொழுது நீ நினைக்கலாம், அப்பா, நான் எனக்கானவரை பிரிந்துவிட்டு எத்துணை காலங்கள் தான் ஆகிவிட்டது. இன்னும் நீ அதை பார்த்து கொண்டு அமைதி காத்துதானே இருக்கின்றாய். என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் சிறிதளவும் கிடையாதா என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, உன் எதிர்மறை எண்ணங்களை விட்டொழித்து விட்டு வெளியே வா. முதலில் நல்லதை, நன்மையான காரியத்தை மட்டும் செயல்படுத்தி கொண்டு இரு. உனக்கான பிரச்சினை கைமீறி போய்விட்டது. இதற்கு மேல் சமாளிக்கவே முடியாது, வாழவே வழியில்லை என்று நினைக்கும் பட்சத்தில் தான் இந்த அப்பன் மீது நம்பிக்கை இன்னும் அதிகமாக வேண்டும். என் தங்கத்தின் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றத்தை விட்டுவிடாமல் இருப்பேனா என இதோ உனக்கான வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை தரப்போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். நீ என் முன்னே வந்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிவிட்டு அமைதியாக உட்கார்ந்து அப்பா என்று மட்டும் ஆத்மாத்மமாக சொல்லிப்பார். உன் மனதில் உள்ள புலம்பல்களை நீ என்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அப்படி சொன்னால் மட்டும்தான் எனக்கான விடை கிடைக்கும், எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தால் அந்த புலம்பல்களை கொட்டி தீர்த்துவிடு. அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழப்போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன் நல்லுள்ளத்தையும் தூய்மையான மனதையும் புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கான உள்ளத்தை தெளிவாடே செய்து உன் மனதிற்குள் யார் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவர்களையும் புரிய செய்துவிட்டு உன்னிடத்திலே உன் அருகிலே சேர்த்து வைப்பதற்குத்தான் உன் அப்பன் நான் வந்துவிட்டேன். நீ மனதில் சிறிது கலங்கினால் கூட என் மனம் எவ்வளவு துடியாக துடித்து கொண்டு இருக்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்கமே, நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்த பின்னரும் உன் மனதிலே சங்கடமும் சஞ்சலமும் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது, சந்தேகம் மட்டும்தான் மிஞ்சி கொண்டு இருக்கின்றது என்று நீ தாவியாக தவித்து கொண்டு இருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனால் இந்த நரகத்தின் சூழ்நிலை இப்படியே தான் இருக்குமோ என்று நீ நினைக்காதே. காலங்கள் மாறத்தான் போகிறது. இன்னும் சிறிது நேரம்தான். என் பிள்ளைகளுக்கு ஏற்றால் போல் காலநிலையை மாற்றியமைத்து உனக்கான வாழ்க்கையின் தன்மையை உனக்கு பரிசாக கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நீ இதற்காக மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். நடப்பது எதுவாக மாறினும் சரி, நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருப்பேன். எத்தனையோ கஷ்டமான காலத்திலும் கவலையான தருணத்திலும் இந்த அப்பன் உனக்கு அதிசயத்தை நடத்தி தந்திருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் நான் விட்டு விடுவேன் என்று நீ எப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? கண் கலங்காதே. கண் கலங்கியதெல்லாம் போதும். இனி விடுகின்ற விடியலை உனக்கு ஒரு புதியதோரு விடியலாகும். நீ கேட்ட வெகுமதியோடு உனக்கு பரிசாக தருவதற்கு வந்து இருக்கும் போது உன் மனம் அங்கு சிறிதும் சோப்படைந்து விடாதே. வெற்றிக்காக எந்த நோக்கில் நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒன்று உன்னை வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ
அந்த ஒன்றை உனக்கென்று தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான், எப்படி என் அதிசயத்தை நடத்தி தருவான் என்று நீ பல்வேறு கேள்விகளை என் முன் வைத்திருக்கும் என் பிள்ளை. ஆனால் அத்தனை சந்தேகங்களுக்கு நானே நேரடியாக பதிலளித்து உனக்கு வேண்டியவரை உன்னருகில் நிரந்தரமாக உனக்காகவே கொண்டு வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நினைத்ததோ ஒன்று, நடப்பதோ ஒன்று அப்பா என்று நீ எப்படியெல்லாம் என் மீது அங்கு வருத்தப்படுகிறான் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. நீ நம்பிக்கையோடு அளிக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் என்று புரிய போகும் தருணத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்துவிட்டேன். இனி வருகின்ற நிலையெல்லாம் உனக்கு ஏற்றாற்போல் மாற்றி உனக்கான ஒன்றை உனக்கு நிரந்தரமாக கரம் பற்றி தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது மனதில் சிறிதும் தளர்ந்து விடாதே, சோர்வடையாதே, முயற்சிகளை எடுப்பதற்கு தாமதிக்காதே. இந்த ஒரு செயலையும் செய்வதற்கு நாளை என்று நாட்களை கடத்தி கொண்டு செல்லாதே. இன்று இருக்கும் வேகமும் விவேகமும் நாளை அந்த செயலில் இருக்குமா என்பது சந்தேகத்திற்குள்ளாகும். அதனால் தான் நான் சொல்கிறேன், எண்ணுவதை இன்றே செய்துவிடு என்று, எண்ணுவதை துணிந்து செய் என்று. தைரியமாக போராடு. உன் முடிவை நீ எடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஏன் தயங்குகிறாய்? மற்றவர்களுக்கு நீ ஏன் பயப்படுகிறாய்? எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்குத்தானே, நல்லதை உனக்கு செய்வதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் என்பதில் நீ உணர்ந்து கொள். உன் வெற்றிக்கான இந்த தருணம் என்னால் குறிக்கப்படும் பொழுதும் தீர்மானிக்கப்படும் பொழுதும் இனி வருகின்ற காலங்கள் உன் வசந்த காலமாகத்தான் மாறும். உன் நம்பிக்கை அளிக்கும் வகையில் நான் உனக்கான ஒவ்வொரு நிலையையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அடுத்தது என்ன என்று உன் தேடல்களில் விடை கிடைக்காமல் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த படிநிலைகளை ஏறும் போதெல்லாம் எத்துணை கவலையும் கஷ்டத்தையும் நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி இனி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்கான கட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் மனதிலே முடியாத என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டொழித்து விடு. முடியும் என்ற நம்பிக்கையில் தானே என்னை பார்க்க வந்து இருக்கின்றாய். அப்படி வரும்பொழுதே நீ என்னை எதிர்மறை கருத்துக்களோடு சூழ்ந்து நிற்காதே. அதை விட்டு வெளியேறி வந்து முதலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அதிலிருந்து விழித்துப்பார். உனக்கான விஷயத்தில் தெளிவான திட்டமிடலை செயல்படுத்திப்பார். மீதியே இந்த அப்பனானவன் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு வேண்டியவரை உன் கரம் பற்ற போவதே இன்னும் சற்று நேரத்திலே நீ உணரத்தான் போகிறாய். நான் உன்னோடு உன் பயணத்தை ஆரம்பித்து விட்டேன். இனி வெற்றி உனக்கு தான் என் தங்க பிள்ளையே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.